ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் 15 டெஸ்ட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 16வது டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் எப்படி படிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெஸ்ட்டு 16ஓட டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், இதுலேயும் ஒரு சில டைப்ஸ் வரும், பட் அது மைனர் டைப்ஸ் தான். அப்புறம் அதோட பிரின்சிபல் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். தென் இதுக்கப்புறம் மெடிசினல் கேஸஸ்ன்னு சொல்லி ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, வேறு நைட்ரஜன், ஹீலியம், இதெல்லாமும் அடிஷ்னலாக வரும். ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் டெஸ்ட்டு 16க்கு நம்ம படிக்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெடிசினல் கேஸஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து மெடிசினல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. பட் அது இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில அதர் கேஸஸ் கூட இருக்குது. லைக் இந்த ஹீலியம், நைட்ரஜன், இதெல்லாமும் அடிஷ்னலாக வரும். ஸோ அதெல்லாமும் மெடிசினல் கேஸஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கேஸஸ் அப்படிங்கிறதுனால லைக் இதோட மாலிகுலர் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் இதோட மாலிகுலர் வெயிட்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாலிகுலர் வெயிட் ஃபார் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் ஈச் கேஸஸ். ஏன்னா மற்ற காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாலிகுலர் ஃபார்முலா வைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் இது வந்து கேஸ் அப்படிங்கிறதுனால இதோட மாலிகுலர் வெயிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எல்லா கேஸஸோட மாலிகுலர் வெயிட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதோட அட்டாமிக் நம்பரு, அந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அட்மாஸ்பியரிக் ஏரில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் எவ்வளோ இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அட்மாஸ்பியரில். இதுவும் வந்து பேசிக்காக கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின். இதுக்கப்புறம் வாட் இஸ் த கலர் ஆஃப் சிலிண்டர்ஸ். இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் என்ன கலரில் இருக்கும், அதாவது கேஸை ஸ்டோர் பண்ணுற சிலிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஒவ்வொரு சிலிண்டரும் ஒவ்வொரு கலரில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா கேஸஸ்க்கும் என்னென்ன சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒயிட் ஷோல்டர், பிளாக் பாடி யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, நைட்ரஜன் சிலிண்டர், நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே இன்னட் கேஸ் அப்படின்னா அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு கலர்டு கேஸ் சிலிண்டர் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸஸ்க்கும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதை ஏன் மெடிசினல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மெடிசினல் யூஸ் இருக்குது. அதனால தான் அது மெடிசினல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிசினல் யூஸ் அப்படின்னா மேபி அது வந்து ஒரு தெரப்பியூட்டிக் யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இந்த மூச்சு திணறல் ஏற்படுறவங்களுக்கு, இல்லை சர்க்குலேட்டரி ஃபெயிலியர் ஏற்பட்டவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்குன்னு சொல்லி ஒன்று போட்டு விடுவாங்க. இது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு மெடிசினல் யூஸ் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா கேஸுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் இந்த யூஸ் அப்படின்னு கிடையாது. அது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடுக்கும் மெடிசினல் யூஸ் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடுக்கும் மெடிசினல் யூஸ் இருக்குது. நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஜென்ரல் அனஸ்தட்டிக் ட்ரக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மகாலஜி படித்தவங்களுக்கு இதை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடுக்கு வேறு என்ன சினோனிம் இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு சினோனிம் இருக்குது நைட்ரஸ் ஆக்சைடுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி மோஸ்ட்லி கேஸஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மெடிசினல் கேஸ் டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து டைட்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டைட்ரேஷன் அப்படிங்கிறது அதோட பேசிக்கான பேர். இந்த டைட்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது. ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், நான் அக்வஸ் டைட்ரேஷன், பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன், ரிடாக்ஸ் டைட்ரேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து தான் அவங்க வந்து விவரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து அதில் வந்து எது வந்து ரியாக்டண்ட்டாக இருக்குது, இல்லை அதில் வந்து எது வந்து ஒரு இண்டிகேட்டராக ஒர்க் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் மெயினாக வந்து இந்த ஒரு காம்போனண்ட்டும் ரியாக்ட் பண்ணோம். இதே காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து
ஒரு காம்போனண்ட்டோட மெட்டல் அயன் வந்து கூட சேர்ந்து ஒர்க் ஆகும். அப்புறம் ரிடாக்ஸ் டைட்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ரிடக்டன்ட்டோ வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ப்ரிசிப்டேஷன் டைட்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதோட பேசிக்காக பிரின்சிபல் என்ன, இந்த மாதிரி இந்த 5 டைப்ஸ்க்குமே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிரின்சிபலோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் அப்படின்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் எடுத்துகிட்டு தான் அந்த ரியாக்ஷனே வந்து நடக்கும். அது மூலிமா ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஆசிட் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எய்தர் அதில் வந்து ஒரு வீக் பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீக் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்ட்ராங் பேஸ் இல்லை ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் வீக் பேஸ்ன்னு சொல்கிறாங்க, எதெல்லாம் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்கிறாங்க, வீக் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, இந்த மாதிரி இந்த 4 டைப்ஸுக்கும் ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட், வீக் பேஸ், இந்த 4த்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ரியாக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி டைட்ரேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு ஓகே இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து உருவாகிற ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இதுவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி தான் நான் நோக்கஸ் டைட்ரேஷன், ப்ரிசிப்டேஷன் டைட்ரேஷன் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிலது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ரிடாக்ஸ் டைட்ரேஷனில் ஆக்சிடென்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரிடக்டன்ஸோட எக்ஸாம்பிள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதை தவிர ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன மாலிகுல் உள்ளே வரும், என்ன மாலிகுல் வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சேம் அப்ளைஸ் டு ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனில் என்ன மாலிகுல் உள்ளே வரும், என்ன மாலிகுல் வெளியே போகும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். இதை படிச்சிங்கன்னா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் பேசிக்காக ஒரு சில பெயர்கள் இருக்குது. இப்போது அனலைட் அப்படின்னா அது வந்து எதை குறிக்குது, ரியாக்டன்ட் அப்படின்னா அது இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் இருக்கக்கூடிய அந்த 2 சப்ஸ்டன்சஸ் தான் ரியாக்டன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உருவாகக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க. அப்புறம் டைட்டர், TITRE டைட்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் டைட்ரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் இன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், ஆல்சோ கால்ட் டைட்ரேஷன். அந்த டேர்ம்ஸ், அதோட மீனிங், இதெல்லாம் வந்து கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிலிருந்து தான் நிறைய கொஷின் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மோலாரிட்டினா என்ன, நார்மாலிட்டினா என்ன, மோலாலிட்டினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு கீழே தான் வரும். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க, டெஃபினிஷன் வைஸும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸோட பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸோட பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதோட பிரின்சிபல். இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி பேஸ்ட் ஆன் த மாஸ், அதாவது அந்த காம்பவுண்டோட ஒரு மாஸை பொறுத்து தான் இந்த அனாலிசிஸ் வந்து நடக்கும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பிரின்சிபல். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராவிமெட்ரிக் அனாலிசிஸோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதே மாதிரி தான் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்க்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் படிச்சுக்கணும். அப்புறம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரிசிபிட்டேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வாலட்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸில் தெர்மோ கிராவிமெட்ரி, எலக்ட்ரோ கிராவிமெட்ரி, வாலட்டிலைசேஷன் கிராவிமெட்ரி, ப்ரிசிபிட்டேஷன் கிராவிமெட்ரி, இந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது. இதுக்கெல்லாம் டிஃப்ரென்சஸ் என்னென்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும், இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். அப்புறம் இதுலேயும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸில் என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த 15 டெஸ்ட்டுமே இப்போ ஜாயின் பண்ணுறவங்களும் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான ஆக்சஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள், நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.